தமிழ்நாட்டுல 5000 ஏக்கர் பரப்பளவுல பாத்தீங்கன்னா ஒரு புதுசா ஏர்போர்ட் கட்ட போறாங்க. இதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 13க்கும் மேற்பட்ட கிராமத்தை அழிக்க போறாங்க. சோ இந்த ப்ராஜெக்டை எதிர்த்து நம்ம டிவிகே தலைவரான விஜய் அண்ணா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேரடியாக மக்களை சந்திக்கிறாரு. அதை பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம் இந்த வீடியோல. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வர வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க. அப்படியே இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து புதுசா ஒரு ஏர்போர்ட் தமிழ்நாட்டில் கட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க. அது எங்கேன்னு பாத்தீங்கன்னா சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிற பரந்தூர் கிராமத்தை சூஸ் பண்ணிருக்காங்க. இது ஏன் புதுசா இன்னொரு ஏர்போர்ட் கட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கு. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு 8.5 கோடி மக்கள் வந்து டிராவல் பண்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப சென்னை ஏர்போர்ட் சின்னதா இருக்கிறனால அது பத்தாது. ஸோ அதனால இன்னொரு ஏர்போர்ட் இருந்தா பெட்டரா இருக்கும். ஸோ இந்தியாவோட எக்கானமியா இருக்கட்டும், ட்ரேடா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயத்துல டெவலப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி புதுசா ஒரு ஏர்போர்ட் கட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க. இந்த ஏர்போர்ட் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 13க்கும் மேற்பட்ட கிராமத்தை அழிக்க போறாங்க. 5000க்கும் மேற்பட்ட நிலப்பரப்பு அவங்களுக்கு தேவைப்படுது. சரிப்பா, இவங்க அழிக்கிறது ஒரு கிராமத்தை அழிச்சாலுமே ஒரு ஏர்போர்ட் வருது, அதனால நம்மளுக்கு இன்கம் வருது, எல்லாமே பெருசா நடக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவங்க அழிக்கிறேன்னு சொல்றது ஒரு நல்ல தண்ணி வளம் இருக்கிற கிராமங்களை தான். அதாவது வந்து இவங்க பாத்தீங்கன்னாவே இவங்க விவசாயம் தான் பெருசா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற மக்களை அவங்க நில வேல்யூவோட 3.5 மடங்கு சேர்த்து தரும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த விட்டு போக சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்துமே இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பணம் வேணும், நாங்கள் தலைமுறை இந்த இடத்துல தான் இருக்கோம், இப்போ நீங்கள் வந்து ஏர்போர்ட் கட்டுறேன்னு சொல்றீங்க, இப்போ நீங்கள் காசு கொடுத்து எங்கிட்ட நிலத்தை வாங்கிட்டாலுமே இந்த 13க்கும் மேற்பட்ட கிராமத்தில் இருக்கிற மக்கள் நாங்க எங்க போவோம் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க. நீங்களே நினைச்சு பாருங்க, உங்களை சுற்றி ஒரு 100 வீடு இருக்கு. அந்த வீட்டை வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து ப்ராஜெக்ட் கொண்டு வந்து இந்த அளவுக்கு அமௌண்ட் தரும், இந்த இடத்த விட்டு காலி பண்ணிருங்க அப்படின்றாங்க. ஸோ ஒரு வீடு 2 வீடுனா பிரச்சனை இல்லை, வேற இடத்துக்கு போயிடலாம். ஸோ இதே ஒரு 100 வீடுனா நான் அந்த 100 வீட்டில் இருக்கிற மக்களும் எங்க போவாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஸோ 13க்கும் மேற்பட்ட கிராமம் அழிய போகுதுன்னா 13த்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் எந்த கிராமத்துல போய் தங்குவாங்க, எங்க போய் இடத்த வாங்கி இருப்பாங்க அப்படிங்கிறத பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் சிம்பிளா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இந்த கட்டி படத்தை எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி அவங்களோட தேவைக்காண்டி எத்தனை கிராமத்தை அழிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ ஒரு ஏர்போர்ட்டுக்காக பல கிராமத்தை அழிக்க போறாங்க. இந்த கிராமத்துல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஏரிக்கு மேல இருக்கு, நிறைய குளங்கள் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயத்தை நம்பி தான் இந்த ஊர்ல இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா 900 நாளுக்கு மேல இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, நம்மள ஒரு நாள் 2 நாள் போராட்டத்தை பார்த்துட்டு கம்முன்னு விட்டு போயிடும். பட் இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா 900 நாட்களுக்கு மேலாக பார்த்தீங்கன்னா போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட இடத்துக்காக, அவங்களோட அடையாளத்துக்காக. இந்த ஏர்போர்ட்டோட பட்ஜெட் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 29,144 கோடி ரூபாய் ஒதுக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரிப்பா, எல்லாம் ஓகே, மக்களே போராடிட்டு இருக்காங்க, அப்படியே தேவையில்லாம விஜய் அண்ணா வந்து தலையிடுறாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப விஜய் அண்ணா வந்து இதை பத்தி பேசணும்னு நினைக்கும் போது தான் இந்த அளவுக்கு பிரச்சனை வெளியே வந்திருக்கு. இவ்வளவு பெருசா அப்படின்னு எல்லா மக்களுமே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இத்தனை நாள 900 நாளா அவங்க போராடிட்டு இருந்தாங்க. பட் இதுல வந்து யாருக்குமே அந்த அளவுக்கு ரீச் கிடைக்கல. பட் விஜய் எல்லாம் உள்ள வரான்னு தெரிஞ்சுமே நீங்க ஒட்டுமொத்த மீடியாவுமே பாத்தீங்கன்னா அங்கதான் இருக்கு. கவர்மெண்ட்டுமே பாத்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயம் பாத்தீங்கன்னா விஜய் அண்ணா நினைச்சா மட்டும் தடுக்க முடியாது. ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து பண்ற ஒரு விஷயம் தான். ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க, ஒரு ஏர்போர்ட்டை கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தண்ணி வளம் இல்லாத இடமா இருக்கலாம், இல்ல ஒரு தரிசா இருக்கிற இடமா இருக்கலாம். அந்த மாதிரி இடமா பார்த்து அந்த ஏர்போர்ட்டை கொண்டாந்தாங்கன்னா எந்த மக்களுமே பாதிப்பு இருக்காது. ஒரு இடத்துல இருக்கிற கிட்டத்தட்ட நாமக்கல் மாவட்டத்தில் நீங்க குடியிருக்கிறீங்கன்னா ஒரு முக்கால்வாசி நாமக்கல் மாவட்டத்தை அழிக்கிற மாதிரி இந்த ஏர்போர்ட்டோட திட்டம். இத்தனை பேத்தி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றணும், அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணிருக்காங்க. சோ இந்த ப்ராஜெக்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பல லட்சம் குடும்பத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தி விட்டு அவங்க அடையாளத்தையும் அழிச்சு தலைமுறையை அழிச்சு இந்த ப்ராஜெக்டை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல வேற ஏதாச்சும் நல்ல இடமா பார்த்து மக்கள் இல்லாத இடமா பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதை பத்தி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.